Kannan from Axel Academy. நாங்க எங்க அகாடமில பசங்களுக்கு NEET and JEE எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஒரு போர்ட்ஃபோலியோவா நாங்க இப்ப ஆரம்பிக்க போறது ஆன்லைன் எஜுகேஷன் via YouTube. இதுல நாங்க தினமும் பிசிக்ஸோட சின்ன கான்செப்ட்ஸ் நாங்க வரிசையா சாப்டர் வைஸ் நாங்க பார்க்க போறோம். சோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வொர்க் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். சோ வொர்க் ஃபங்க்ஷன் அப்படினா என்ன? ஒரு பாடியில எவ்வளவு வொர்க் பண்ணா அது எலக்ட்ரானை எமிட் பண்ணும். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு மெட்டீரியல் இருக்கு, இதை நான் இது ரப் பண்றேன். ஜீனி ஒன்னே இருக்கா, நீ வராத. சோ இப்போ நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் வந்ததுக்கு ஜீனி வந்துருச்சு. சோ ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு ரப் பண்ண அது எலக்ட்ரான் எமிட் பண்ணுமோ அதுதான். சோ நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன நம்ம கிளியரா பார்த்தாச்சு. ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு ஒர்க் பண்ணா அது வந்து எலக்ட்ரானை எடுக்க முடியும். சோ இது ஒர்க் ஃபங்க்ஷனோட இது யூனிட் பாத்தீங்க அப்படின்னா அது எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் ரப் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாடி, அதாவது இந்த மார்க்கர்ஸ் எடுத்துப்போம். இந்த மார்க்கர்ஸ்ல வந்து பிளாக் மார்க்கருக்கு வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட்டும் ப்ளூ மார்க்கருக்கு வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். நான் ரப் பண்ண எந்த ஒர்க் முதல்ல கெயின் ஆகும்னா 3 எலக்ட்ரான் வோல்ட் கெயின் ஆகும். ஸோ 3 எலக்ட்ரான் வோல்ட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 3 எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து 5 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான்ஸ் டிராவல் ஆயிடும். ஸோ லோ ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய பாடி எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்றதுனால அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இது எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டதுனால இது நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் த ரப்பிங் லோ ஒர்க் ஃபங்க்ஷன் will gain a positive charge, high work function will gain a negative charge. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். இதுல NCERT and CBSE and மெட்ரிக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க தருது கிளாஸ் ராட் அண்ட் சில்க் கிளாத், அதுதான் மெயினா தருவாங்க. அதுக்கப்புறம் இது எபோனைட் ராட் அண்ட் ஃபர். இன்னைக்கு நம்ம அந்த டெஃபினிஷன்ஸ் கையோட பார்த்தோம்னா work function அப்படின்னா the amount of work required by a body to lose its electron from it, its unit is electron volt. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிஃபோர் ரப்பிங் கிளாஸ் ராட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர்ல இருக்கலாம் பாசிட்டிவ், பிளாக் கலர்ல இருக்கிறதுனா நெகட்டிவ். அதே மாதிரி சில்க் கிளாத் ஆரம்பத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷஃபிள் ஆயிருக்கு. நான் நல்லா ரப் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிளாஸ் ராட் ஃபைனலா பாசிட்டிவ் ஆயிருது, சில்க் கிளாத் ஃபைனலா நெகட்டிவ் ஆயிருது. அப்ப இதுல இருந்தே சொல்லலாம் எதுக்கு வொர்க் ஃபங்க்ஷன் அதிகம். கண்டிப்பா வந்து வொர்க் ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ் ராடோட சில்க் கிளாத் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகிறதுனால தான் இது வருது. சோ ஃபைனலி கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணிருக்கா, இதுக்கு லெஸ் வொர்க் ஃபங்க்ஷன், இது வேகமா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிருச்சு. சில்க் கிளாத்துக்கு வொர்க் ஃபங்க்ஷன் அதிகம், அது லூஸ் பண்ணாதனால எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம எபோனைட் ராடையும் ஃபர்ரையும் எடுத்தோம்னா அதை ரப் பண்றப்ப ஃபைனலா எபோனைட் ராட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணிருக்கும், ஃபர் கிளாத் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.